Hello friends, welcome back to the Beautgenix and இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TikTokல ரொம்ப நாளா வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்க ஒரு மேக்கப் லுக் தான் நம்ம பார்க்க போறோம் and அதுல வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க பார்க்காம இருக்க மாட்டீங்க சோ அத நான் ட்ரை பண்ணி எனக்கு எப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கற வீடியோ தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணிருக்கேன் and ட்ரை பண்ண போறேன் எனக்கு எப்படி அவுட்புட் வரும் அதெல்லாம் எந்த ஐடியாவுமே இல்ல சோ ஏதோ அவங்க போடுற மாதிரி நானும் போட்டு ட்ரை பண்றேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் So, ரொம்ப லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் பேண்ட் போட்டுக்கிறேன் ஹேர் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்கு அண்ட் ப்ரைமர் இப்போ நான் வந்து என் ஃபேஸில் அடிச்சுக்கிறேன் ப்ரைமர் அடிச்சுக்கிட்டு நைக்காலேருந்து இந்த லிப்ஸ்டிக் பேலட் இருக்கு இல்லையா ஸோ இந்த லிப்ஸ்டிக் பேலட்லேருந்து ரெட் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு என் கையில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் செட் ஆகலை ஸோ ப்ரஷ் எடுத்து என்னோட ரெண்டு கண்ணமும் நோஸோடு ஜாயின் ஆகிற பிளேஸ் எல்லாமே வந்து இந்த ரெட் லிப்ஸ்டிக்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டேன் அண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஹைலைட்டிங்க்கு வந்து க்ரைலான் பேலட்லேருந்து எடுத்து ஹைலைட்டர் ஷேட் எடுத்து என்னோடய அண்டர் ஐஸ் அண்ட் டீ ஜோன் ஏரியா சின் எல்லாமே போட்டுக்கிட்டேன் ஸோ பிளெண்டிங் வந்து கடைசியாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து அந்தந்த பிளேஸில் கரெக்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் அண்ட் இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கான்டோர் ஆப்வியஸ்லி அப்ளை பண்ணேன் கான்டோர் பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்க்க என்னோடய ஸ்கின் டோன் மாதிரியே இருந்தது பட் அது வந்து என்னோட கொஞ்சம் டார்க்கான ஸ்கின் டோன் தான் அப்படின்னு சொல்லி நான் வெள்ளை அப்படின்னு என் மனசை தேத்திக்கிறேன் ஸோ கான்டோர் அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் ஸோ இதை பிளெண்ட் பண்ணலாம் பார்க்கவே சிரிப்பாக இருக்குது பட் இருந்தாலும் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி வருது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பஞ்ச் இருக்கு இல்லையா ஸோ ஒரே ஸ்பஞ்சில் தான் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ண போகிறேன் பட் ஸ்பஞ்சை வந்து திருப்பி பிளெண்ட் பண்ண போகிறேன் லைக் இப்போ கான்டோர் ஒரு சைடு நான் பிளெண்ட் பண்ணேன் அப்படின்னா இன்னொரு சைடு எடுத்து அங்கே வந்து ஹைலைட்டிங்கை பிளெண்ட் பண்ணுவேன் அப்புறம் இன்னொரு கொஞ்சம் மீதி பாதியில் வந்து ப்ளஷர் பிளெண்ட் பண்ணுவேன் ஸோ ரொம்ப நேரம் ஆனதுனால ரொம்ப ட்ரையாக இருக்குது ஸோ நான் மேக்ஸ் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன் அண்டர் ஐஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணணும் ஸோ நான் பேக்லேருந்து இப்படி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன் டேபிங் மோஷனில் தான் அண்டர் ஐஸ் கிட்ட பண்ணணும் ஃபஸ்ட் நம்ம ப்ளஷ்ஷை வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஹைலைட்டரையும் வந்து ப்ளஷ் நல்லா படுது ஸோ எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோடய ஃபோர்ஹெட்டில் இருக்க எல்லா பார்ட்டும் பிளெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ வந்து ப்ரஷ் அண்ட் ஸ்பஞ்சு வச்சு என்னோடய கன்னத்தில் இருக்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணலை தனித்தனியாக தான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஹைலைட்டர் கான்டோர் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ வந்து ஃபவுண்டேஷனுக்கு போகணும் ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் லாக்மே 925 யூஸ் பண்ணுறேன் அண்ட் இந்த ஃபவுண்டேஷனில் வந்து ஸ்பேட்டுலா மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபேஸ் எல்லாமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ மஃபிங் ப்ரஷ் வச்சுட்டு ஃபவுண்டேஷனை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ப்ராடக்ட் வந்து அதிகமாக தான் போட்டேன் பிகாஸ் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஸோ ஃபுல் கவரேஜ் மேக்ஸிமம் கொடுக்காது நம்ம என்ன பண்ணாலும் ப்ரஷில் கொஞ்சம் போயிடும் அதனால நான் என்ன பண்ணேன்னா ஓரளவுக்கு நிறையவே அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரஷில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன்
அண்ட் எனக்கு வந்து நெக் ஏரியாவுக்கு போக சுத்தமாக இஷ்டம் இல்லை. ஸோ நான் நெக் எதையுமே கவர் பண்ணாமல் வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணதுனால பார்க்க கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு ஐலைனர்லாம் போட்டுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. ஸோ என் மூஞ்சியே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிங்காக கூல் டோனில் இருக்குது. நான் இத்தனைக்கும் ஹைலைட்டர் கான்டோர் எல்லாமே போட்டுட்டு வந்தேன். பட் இருந்தாலுமே என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப பிங்காக மாறின மாதிரி இருக்குது. பிங்க் கூட இல்லை, அப்படியே ரெட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆப்வியஸ்லி நான் ரெட் லிப்ஸ்டிக் போட்டனால அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் எனக்கு இந்த ட்ரிக் வந்து அவ்வளோவா பிடிக்கல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரை கொடுத்தேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய ஃபன்னி அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய்.